மீன ராசி நண்பர்களே, இந்த 2025 ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு இந்த 5 கிரகங்களின் பஞ்சகிரக யோகம் உங்கள் ராசியில் உருவாகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி மற்றும் பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மற்றும் குணத்திலும் ஏற்றத்தாழ்வு காணக்கூடும். அதனால் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பழகுங்க. அதேபோல் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் அழுத்தம் இருக்கக்கூடும். இவற்றை சமாளிக்க நீங்கள் கடுமையான போட்டுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குரு பகவானின் அருளால் திருமண உறவில் சீராக மாற்றம் காணக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வேலைக்கான யோகம் உருவாகும். இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வியாபாரம் தொடங்கலாம் அல்லது உங்கள் வியாபாரத்தில் புதிய விஷயங்களை மேம்படுத்தலாம். வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு தொழில்துறையில் சக தொழிலாளர்களின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்கள் செயல்திறனில் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வேலையில் நீங்கள் நல்ல மற்றும் வலுவான நிலையில் பலன் பெறுவீர்கள். இந்த மாதம் நிதி ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. மாதத்தின் கடைசி பகுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். இந்த மாதம் மாணவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடும்ப வாழ்க்கையில் இணக்கமாக இருக்கக்கூடும். உங்கள் ராசியின் 10வது வீட்டின் அதிபதி உங்கள் ராசியின் 3வது வீட்டில் நுழைவார். அதே சமயம் உங்கள் 7வது, 9வது மற்றும் 11வது வீட்டில் பார்வையால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமாக இருக்கும். வியாபார ஜாதகக்காரர்களுக்கு 7வது வீட்டில் கேது பகவான் இருப்பது மற்றும் உங்கள் ராசியின் 7வது வீட்டில் பஞ்சகிரக யோகம் விளைவால் ஏற்றத்தாழ்வு இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிர பகவானுடன் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடும். இருப்பினும் இந்த மாதம் முழுவது உங்கள் உணவு பழக்கங்களிலும் மற்றும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட இந்த மாதம் சாதகமாக இருக்கும்.